वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ. உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேயர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதத்திற்கான நட்சத்திர பலன். மாசி மாதம்னாலே ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம். இந்த மாதத்துலதான் நமக்கு மகா சிவராத்திரியும் வருது. எல்லா மாசமும் சிவராத்திரி வரும். இந்த மாசி மாதத்துல வர சிவராத்திரி தான் பெரிய சிவராத்திரி. அதனாலதான் நம்ம இத மகா சிவராத்திரின்னு நம்ம சொல்றோம். மேலும் இந்த மாதத்துல வரக்கூடியதுதான் மாசி மகம். மாசி மகத்துலதான் எல்லாரும் கோவில் குளத்துல போய் வாரி புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை தான் இந்த மாசத்துல பண்ணுவாங்க. இந்த மாசி மாதத்துலதான் கலைகளுக்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படுது. நம்மள முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகள், போர்க்கலை போன்ற 64 கலைகளையும் கற்பதற்கான உகந்தமான மாதம் தான் இந்த மாதமா கருதப்படுது. இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த மாசி மாதத்துல இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரனாலே சந்திரனோட நட்சத்திரம். சந்திரனாலே வசீகரிக்கும் தன்மை. மக்கள் வசீகரத்தை அதிகம் விரும்பும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்க பதில சந்திர பகவானோட நட்சத்திரன்றதுனால எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மையே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கான்செப்ட் டே பை டே பார்த்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்களை கற்பது, புதிய புதிய விஷயங்களை அந்த மாற்றங்களை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஸோ இப்படி உள்ள ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்களோட வாழ்க்கையில நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாசமாக தான் இந்த மாதம் இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன இருக்கா, அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தோட உயர் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள அவங்களோட முதலாளியை சந்திப்பது, கிளைண்ட் விசிட், இந்த பிபிஓ ஐடி செக்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடன் முதலாளியை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை கிளைண்ட் விசிட் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஜாப் சார்ந்த விஷயத்துல நிறைய சூப்பர்வைசர், மேனேஜர், ஃபாரின்ல இருக்கக்கூடிய அப்ராட் மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் சந்திச்சு எங்கேயாவது ஒரு பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை கூட்டு முயற்சியில் ஏதாவது ஒரு தொழில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக ஏதாவது முயற்சி செஞ்சுதான் இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் என்பது கிடைக்கும். முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிறு சிறு தடை தாமதங்கள் வரலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தடை தாமதங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது. முயற்சியில் ஒரு சிறிய தடை தாமதங்கள் வரலாம். ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு சில அழுத்தமான சூழல்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார சொந்த பந்தத்திலோடு ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தம்பி தங்கை கிட்ட கூட பார்த்தீங்கன்னா சும்மா சொன்ன விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. இன்னைக்கோ நடந்த விஷயம், பழைய விஷயத்த பேசி தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் என்னன்னாக்கா மனசுலையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது, குழந்தைகளை பற்றி ஃபீஸ் கட்டுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வரும். மேலும் நிறைய பேருக்கு இந்த ஜீரண குறைபாடு, ஜீரணம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு அசுகங்கள் வரும். அதுவே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் வருமானம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப திருப்திகரமாக இருக்கு. நிறைய பேர் இந்த கால குடும்ப தொழில் ஆரம்பிக்கலாமா, குடும்ப தொழில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. தொழிலில் ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் இருந்தாலும் தொழில் ரீதியான நிறைய பயணங்கள் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை சார்ந்த விஷயங்கள் வரும். அதனால உடல்நிலை சார்ந்த விஷயத்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தைரியமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னடா இது, நம்மளால இதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தைரியம் கொஞ்சம், ஏன்னா போல்டாக எதையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்துல சிறிய தடுமாற்றங்கள் வரும்போது அந்த இடத்துல ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும் போது மைண்டில் இருக்கிற அந்த தன்னம்பிக்கை குறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவுடன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுமூகமான உறவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அம்மாவோட ஆசீர்வாதத்தை கொண்டு நிறைய பேர் தொழிலில் முன்னேற முடியும். இந்த காலகட்டத்தில் அம்மாவுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான சூழல் என்பது இந்த காலகட்டத்தை அமைத்து கொடுக்கும். திடீர் பொருளாதார வரவு என்பது இருக்கு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தங்கத்தின் மீது முதலீடு செய்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செய்யலாம். ஏன்னா வேலை சார்ந்த விஷயம், உயர் அதிகாரிகள், ஓனரோடலாம் பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால தொழிலில் ஒரு சின்ன அழுத்தத்தோடு தான் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ அதனால கழுத்து, தோள்பட்டையில் பார்த்தீங்கன்னா
ஏதாவது வலி வந்து நீங்கும். ஸோ அதனால கழுத்து சார்ந்த விஷயம், தோள்பட்டை சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.